வணக்கம். அறிகுறிகள் சிறுகதை. படைப்பு ஹேமா ஆனந்த தீர்த்தன். பேப்பரை படித்து முடித்துவிட்டு கைக்கடிகாரத்தை பார்த்தேன். மணி 8:30 நெருங்கியிருந்தது. பரபரப்புடன் எழுந்திருந்து குளிக்கப் போனேன். குளித்துவிட்டு கோவிலுக்கு போக வேண்டும். ஆஞ்சநேயர் கோவில் வெண்பொங்கல் பாயாசம் சேவைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு சீட்டு வாங்கியிருந்தேன். கோவிலிலிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுத்துவிட்டு அடையாறில் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டும். கல்யாண வீட்டில் சாப்பாட்டை முடித்து கொண்டு அங்கிருந்து அப்படியே பஸ் ஏறி குருலகத்தில் இருந்த என் அலுவலகத்துக்கு போகலாம் என்று என் திட்டம். குளித்துவிட்டு வந்து உடையணிந்து கொண்டேன். சுதா, நான் கோவிலுக்கு புறப்படுகிறேன். வெண்பொங்கலுக்கு ஒரு பாத்திரமும் பாயாசத்திற்கு ஒரு தூக்கோ கூஜாவோ கொடு, ஒரு பையும் வேணும் என்றேன். ஸ்டோர்காரன் இன்னும் சர்க்கரை கொண்டு வந்து தரலை. இருந்த சர்க்கரை காலையிலேயே காப்பிக்கு சரியாயிடுச்சு. மோர் வேணா ஒரு டம்ளர் சாப்பிட்டு போங்க என்றாள் சுதா. என் கையில் பையை கொடுத்து கொண்டே பையில் கூஜாவும் எவர் சில்வர் டப்பாவும் வைத்திருந்தாள். வேண்டாம் வேண்டாம், முதல்லையே எனக்கு தொண்டை ரொம்ப என்னமோ கரகரன்னு இருக்குது. போகிறப்ப ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன். ஹோட்டலுக்குள் நுழைந்து உட்கார்ந்து கொண்டேன். சர்வர் என் அருகே வந்ததும், வெறும் காபி போதும், ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் என்றேன். காபிக்கு சர்க்கரை கிடையாது சார், பரவாயில்லையா? சிரித்தபடியே அங்கே வைத்திருந்த அறிவிப்பு பலகையை காட்டினான். சர்க்கரை கிடைக்காதால் காப்பிக்கு சர்க்கரை போடாமல் சப்ளை செய்ய வேண்டியிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் இதனால் ஏற்படும் அசௌகரியத்தை பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று கரும்பலையில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்பா, சர்க்கரை இல்லாமல் எப்படிப்பா காப்பி சாப்பிடுறது? சார், நாங்கள் என்ன பண்ணுறது? வீட்டில் தான் சர்க்கரை இல்லைன்னு காப்பி சாப்பிடாமல் இங்கே வந்து இப்படி இருக்குது என்று சலித்து கொண்டேன். வேணுமா வேண்டாமா சார்? சர்வர் பொறுமை இழப்பவன் போல் தோன்றினான். வேண்டாம் போ என்று கூறிவிட்டு எழுந்துவிட்டேன். நேரே கோவிலுக்கு சென்று கோவில் வாசலில் விற்று கொண்டிருந்த தேங்காய் பழத்தொட்டு வாங்கி கொண்டு அத்தனை சீட்டையும் வாங்கி கொண்டேன். வெண்பொங்கல் பாயாசம் சீட்டுகளின் நம்பர் போட்டு வாங்கி கொண்டேன். அர்ச்சனையை முடித்துவிட்டு அர்ச்சகர் வெளியே வந்து மடப்பள்ளி இருக்கும் பக்கமாக பார்த்து, வெண்பொங்கல் பாயாசம் என்று குரல் கொடுத்தார். சில வினாடிகளில் மடப்பள்ளி சிப்பந்தி ஒரு பித்தளை பாத்திரத்தை அழுக்கு துணியால் மூடியபடி எடுத்து வந்தார். அர்ச்சகரும் மடைப்பள்ளிக்காரரும் ஏதோ கசமுசம் என்று ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அவரையே போய் கேளும், என்ன பண்ண சொல்கிறீர் என்று அர்ச்சர் கோபமாக எறிந்தார். மடைப்பள்ளிக்காரர் அர்ச்சனை சீட்டு விற்பவரிடம் சென்று ஏதோ ரகசியம் பேசினார். பின்னர் என்னிடம் வந்து, சார், உங்களை கொஞ்சம் கூப்பிடுகிறார் என்றார். என்ன விஷயம் என்று நான் சென்று அவரை கேட்டபொழுது, சார், ஒரு தவறு நடந்து போச்சு, மன்னிக்கணும். பாயசத்துக்கு நான் மடப்பள்ளியில் இன்டிமேஷன் கொடுக்க விட்டு போச்சு. அதனால் பாயாசம் ரெடியாக இல்லை. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா என்று அவர் பணிவாக கேட்டுக்கொண்டார். ஐயோ, இல்லையே, நான் அவசரமாக ஒரு கல்யாணத்திற்கு போகணும். சாயங்காலம் வர முடிஞ்சால் வாங்க, இல்லை பெஸ்ட்டு நாளைக்கு காலையில் வாங்க. சரி, நாளைக்கே வரேன். தேங்க்யூ சார், மன்னிக்கணும். பரவாயில்ல. வெண்பொங்கல் பிரசாதத்தை மட்டும் வாங்கி கொண்டு அர்ச்சகர் திருப்பி தந்த தட்டிலிருந்து தேங்காய், புஷ்பம் முதலியவைகளை அப்படியே பையில் கொட்டி கொண்டு புறப்பட்டேன். வழக்கம் போல வீட்டுக்கு நடந்து வரும் பொழுது நெய்வேத்தியம் செய்த வாழைப்பழத்தை தின்பதற்காக பையில் கைவிட்டு துளாவினேன். ஏமாற்றம் தான் மிஞ்சியது.
அர்ச்சகர் பழங்களை தட்டில் வைக்க மறந்து போய்விட்டிருக்கிறார். வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை கொடுத்துவிட்டு அவசரமாக அடையாருக்கு புறப்பட்டேன். கல்யாண வீட்டில் காப்பி கீப்பி ஒன்றுமே கொடுக்கவில்லை. நேராக சாப்பிட்டு பந்தியில் போய் உட்கார வைத்து விட்டார்கள். ஜாங்கிரிகளை தட்டு நிறைய வைத்து கொண்டு பரிமாறி கொண்டிருந்தவரின் தட்டு என் இலைக்கு வரும் சமயம் பார்த்து காலியாகிவிட்டது. எனவே அவர் தட்டை நிரப்பி கொண்டு வருவதற்கு திரும்பி போனார். திரும்ப வந்தவர் என் இலை வரையில் ஏற்கனவே போட்டுவிட்டோமோ என்று நினைத்து கொண்டு அடுத்த இலையிலிருந்து ஆரம்பித்தார். என் பக்கத்து இலை ஆசாமி அவரை விடவில்லை. கூப்பிட்டு கேட்டு தன் இலையில் ஜாங்கிரியை வாங்கி வைத்து கொண்டார். மனிதர் என் இலைக்கு போடவில்லை என்பதை சொல்ல மாட்டாரோ? தன் வரைக்கும் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்துவிட்டார். எனக்கு வாய்விட்டு கேட்க கூச்சமாக இருந்தது. ஏற்கனவே போட்ட ஜாங்கிரியை சாப்பிட்டுவிட்டு இரண்டாவது தடவையாக கேட்கிறோம் என்று அவரோ மற்றவர்களோ நினைத்து கொண்டு விடுவார்களோ என்ற தயக்கம் வேறு. மொத்தத்தில் ஜாங்கிரி இல்லாமலேயே சாப்பிட்டு எழுந்தேன். மாலையில் ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பும் பொழுது பஸ்ஸிலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது வழியில் எங்கள் குடும்ப டாக்டரின் கிளினிக்கை கடந்து போக வேண்டும். டாக்டருடைய பெயர் பலகையை பார்த்ததும் உள்ளே நுழைய வேண்டும் என்று தோன்றியது. நுழைந்தேன். வாட் இஸ் ராங் வித் யூ என்றார் டாக்டர். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது டாக்டர். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா போச்சு. ஏன் அந்த சந்தேகம்? சில அறிகுறிகள் தான். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண வேண்டியிருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கா? அதுவும் இல்லை. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? நோ. பின்னே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுங்களேன், அப்புறமா சொல்கிறேன். அங்கே பாத்ரூமில் ஒரு யூரின் ஸ்பெசிமென் எடுத்துக்கங்க என்று ஒரு பாட்டிலை என் கையில் கொடுத்தார். அப்படியே செய்தேன். கம்பவுண்டரும் கொடுத்து அதை சோதனை செய்து என் முழங்காலுக்கு கீழே ஊசியால் கொஞ்சம் இரத்தத்தையும் உறிஞ்சி கொண்டார். கம்பவுண்டர் டெஸ்ட் டியூபை கொண்டு வந்து டாக்டர் முன்னால் காட்டினான். அதில் நீல நிற திரவம் ஏதோ இருந்தது. குட், யூரின் கிளியராக இருக்கு. சர்க்கரை ஒன்றும் கிடையாது. இரத்தத்தை பார்த்து அப்புறமா சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி வாங்க என்றார் டாக்டர். அவர் சொன்னபடியே ராத்திரி 8 மணி சுமாருக்கு போனேன். பிளட்லேயும் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் மார்ஜினல் கேஸாக இருக்குமோ? தீர்மானமாக சொல்லணும்னா நாளை காலையில் சாப்பிட்டப்புறம் 2 மணி நேரம் கழித்து வந்தீங்கன்னா திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ஆனால் எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிடுங்க. அந்த வார்னிங் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டதுனால தான் உங்ககிட்ட டெஸ்ட்டுக்கு வந்தேன் டாக்டர். யார் சொன்னா? காலையிலிருந்து நடந்தவைகளை சொன்னேன். அதனால் எனக்கு சந்தேகம் தோன்றியதையும் சொன்னேன். டாக்டர் சிரித்தார். நீங்கள் சிரிக்கலாம் டாக்டர், ஏன்னா நீங்கள் உடம்பு காட்டுகிற அறிகுறிகளை பார்த்த பிறகு முடிவு செய்கிறவர். நான் அவன் காண்பிக்கிற அறிகுறிகளில் நம்பிக்கை உள்ளவன் என்று கையை மேலே உயர்த்தி காட்டினேன். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் நியூ மீன்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.